தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம். மகர ராசி ராசி கட்டத்தின் 10வது ராசியாகும். காலபுருஷனின் கர்ம ராசி, நில தத்துவத்தில் இயங்கக்கூடிய சர ராசியாகும். ராசி மண்டலத்தில் 270 பாகை முதல் 300 பாகை வரை உள்ள ராசியாகும். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய 3 நட்சத்திரங்களை கொண்டது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பொறுப்பும் பொறுமையும் உடையவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து ஆராய்ந்து செயல்படுவார்கள். குடும்பத்தின் மீதும் தாரத்தின் மீதும் அதிக பற்று கொண்டவர்கள். அனைத்தையும் அறிந்து கொள்வார்கள். அறிந்ததை ஆராய்வார்கள். ஆராய்ந்ததை அடுத்தவர்களுக்கு எடுத்துரைப்பார்கள். உண்மையும் விசுவாசமும் உடையவர்கள். அதிக வைராக்கியம் கொண்டவர்கள். இவர்களிடம் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு என்பது கிடைக்காது. இந்த ராசியின் சின்னம் முதலையாகும். அந்த முதலை போலவே தன்னிடத்தில் தான் ராஜா என்று இருப்பார்கள். நீரில் உள்ள முதலை 10 யானையின் பலத்தை பெற்று இருக்கும். அதேபோல் இவர்கள் செய்யும் தொழிலிலும் வேலையிலும் பலம் படைத்தவர்களாக இருப்பார்கள். பார்ப்பதற்கு அமைதியாகவும் பொறுமையான மனிதர் போன்றும் காட்சியளிப்பார்கள். தனக்கான நேரம் வரும்பொழுது விஸ்வரூபம் எடுப்பார்கள். சில சமயங்களில் இவர்கள் முதலை கண்ணீர் வடித்தும் காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள். இப்படி பல சிறப்புகள் கொண்ட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதமும் சிறப்பாகவே அமைகிறது. உங்கள் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருப்பதும் சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தும். உங்கள் ராசிக்கு யோகரான சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருப்பது சகல விதத்திலும் நன்மைகளையும் ஆடை அணிகல சேர்க்கைகளையும் ஏற்படுத்தும். மனைவி வழியில் ஆதாயம் ஏற்படும். ஆனால் 2ஆம் இடத்தில் உங்கள் பாதகாதிபதி செவ்வாயும் 6ஆம் இடத்து அதிபதி புதன் பகவானும் இணைந்து சஞ்சரிப்பதால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். பேசும்பொழுது வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருங்கள். 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதாலும் செவ்வாய் பகவான் இருப்பதாலும் வார்த்தைகள் அதிகார தோரணையிலும் நாகரிகமற்றதாகவும் இருக்கும். எனவே இந்த மாதம் நாவை அடக்குங்கள். 6இல் அமர்ந்துள்ள குரு ஊரில் பகையை ஏற்படுத்தி கொண்டிருப்பார். எதற்கும் கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 நாட்டு சனியானது கடந்த மாதத்துடன் முற்றிலும் முடிவடைந்து விட்டது. 7.5 சனி முடிந்தும் இன்னும் நன்மைகள் நடக்கவில்லை என்று கவலை கொள்ளாதீர்கள். சகாயஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி உள்ள உங்கள் ராசி அதிபதி சனி பகவானானவர் உங்களுக்கு நன்மைகளையே செய்வார். பொதுவாகவே சனி பகவான் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய இடங்களில் அமரும் பொழுது நல்ல பலன்களை கொடுப்பார். இந்த மாதத்தில் சனி பகவான் சூரிய பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதால் அஸ்தமன கதியை அடைகிறார். அவர் பங்குனி மாதம் 28ஆம் தேதி வரை அஸ்தங்க கதியிலேயே சஞ்சரிப்பார். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு அவர் முழு பலத்துடன் செயல்படுவார். இந்த ஒரு மாதம் உங்கள் ராசி அதிபதி அஸ்தங்க நிலையில் இருப்பதால் எந்த விஷயங்களிலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்கள். வேலையிலும் தொழிலிலும் அதிக அழுத்தமும் மேலதிகாரிகளால் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் எதையும் தொடங்காதீர்கள். புதிதாக வீடு, நிலம், மனை வாங்குவது, பத்திரப்பதிவு செய்வது போன்றவற்றை இந்த மாதம் தவிர்த்து விடுங்கள். குரு பகவான் 6ஆம் இடத்தில் மறைந்து இருப்பதாலும் 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதாலும் உங்களுக்கு பிரச்சனைகளையும் தேவையற்ற அவமானங்களையும் ஏற்படுத்த அதிக வாய்ப்புள்ளது. எனவே இந்த ஒரு மாதம் முக்கிய முடிவுகளை தள்ளி போடுங்கள். சனி பகவானின் உதயத்திற்கு பிறகு அனைத்திலும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் காண்பீர்கள். மற்ற எந்த கிரக நிலைகளும் சரியில்லாமல் இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் பங்குனி மாதம் 18க்கு பிறகு பலமாக அமைவது உங்களுக்கு சகல விதத்திலும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஆயுள் பயத்தை போக்கவும், வீண் வம்பு வழக்கு விவகாரங்களை தவிர்க்கவும் விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு ஆகியவை நல்ல பலனை கொடுக்கும். கோள்களின் சஞ்சாரங்கள் பெரிதளவு நன்மை அளிப்பதாக இல்லை. எனவே தினமும் கோளாறு பதிகம் படித்து வாருங்கள். பங்குனி மாதம் 10 தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆவார். இதனால் வரை உங்கள் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும். நிம்மதியான உறக்கம் வரும். அவர் அங்கிருந்து தனது 7ஆம் பார்வையால் உங்களின் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலிலும் வேலையிலும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அடைவீர்கள். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும். பங்குனி மாதம் 12ஆம் தேதி கடந்த 5 மாதங்களாக அஸ்தமகதியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் உதயமாகிறார். உங்கள் ராசிக்கு சுகத்தையும் லாபத்தையும் கொடுக்க வேண்டிய செவ்வாய் பகவான் பலம் பெறுவது உங்களுக்கு பல வகையிலும் நன்மைகளை ஏற்படுத்தும். இதனால் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். சொத்துக்களின் மூலம் லாபத்தை காண்பீர்கள். இனிமேல் வீடு, மனை, நிலம் வாங்கும் யோகம் ஏற்படும்.
பங்குனி மாதம் மொத்தமாக பார்க்கும் பொழுது எதிலும் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் நன்மைகள் ஏற்படும் மாதமாகவே இந்த மாதம் அமையும். மகர ராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.